இன்றைய வாக்குத்தத்தம் இன்றைய நாளிலும் 26ஆம் தேதி புதன்கிழமை 2026ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்த காலை வேளையிலும் சங்கீதம் 73வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிப்போமாக இருந்தால், என் மாமிசமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவனே என்றென்றைக்கும் என் இருதயத்தில் கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் நம்முடைய இருதயமும் மாமிசமும் இந்த நாட்களிலே மாண்டு போகும் என்பதைத்தான் சொல்லப்படுகிறது. அதாவது சரீரம் அழிந்து போகும், இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் இந்த நாட்களில் அழிந்து போகும். ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் பங்குமுள்ளவராய் இந்த நாட்களில் இருக்கிறார். அப்படியானால் என்ன காரியங்கள் இந்த நாட்களில் அழிந்து போனாலும் தேவன் நம்முடைய நினைவுகளில் எண்ணங்களிலே இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இந்த நாட்களில் சங்கீதக்காரன் இப்படியாக இந்த நாட்களில் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களிலே 3 பகுதிகளை இந்த நாட்களில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த சரீரம் மண்ணானது மண்ணிலேந்து உருவாக்கப்பட்டபடினால் அது மறுபடியுமே மறிக்கிற வேளையிலே மண்ணுக்கே இந்த நாட்களிலே திரும்பி போகும். அதை குறித்தான் வேதம் சொல்லுகிறது, என் மாமிசமும் என் இருதயம் மாண்டு போகும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் அப்படியாக மாண்டு போனாலும் தேவன் என்றென்றைக்கும் நம்முடைய இருதயத்தில் கண்மலையும் பங்கு உள்ளவராய் இந்த நாட்களில் இருக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் நம்ம கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய இருதயத்திலே எப்படி பலப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை நாங்கள் பார்ப்போமாயிருந்தால், அவர் கண்மலையும் நம்மோடு பங்குள்ளவருமாய் இந்த நாட்களில் இருக்கிறார். இந்த சரீரம் இத்து போனாலும் அங்கே யோபு பக்தன் சொல்லுகிற பிரகாரம் அங்கே ஆண்டவருடைய வருகையே, ஆண்டவருடைய காரியங்களே என் மாமிச கண்கள் காணும் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் கடைசி நாட்களிலே இந்த மரித்த சரீரங்கள் இந்த நாட்களிலே உயிர்ப்பிக்கப்படும் என்பதைத்தான் அங்கே சொல்லப்படுகிறது. அவைகள் இத்து போனாலும் யோவனுடைய சரீரம் பாருங்கள், பொக்களங்களினாலும் வேதனை நோய்களினாலும் நாட்கள் இட்டு போயிருந்தது. ஆனாலும் யோபு அங்கே தளர்ந்து போகவில்லை, சோர்ந்து போகவில்லை. கடைசி நேரத்திலே அவருடைய சரீரத்தை தேவன் நாட்களில் உயிர்ப்பிக்கிறார் என்பதைத்தான் அங்கே இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. இன்றைய நாட்களிலே நம்முடைய சரீரத்திலே வேதனையோடு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுடைய சரீரம் இத்து போய்விட்டது, சரத்திலே பலன் இல்லை, சரத்திலே வேதனையாக இந்த நாட்களில் இருக்கிறது என்று கலை கொண்டிருக்கிறீர்களா? ஆனாலும் உங்களுடைய இருதயத்திலே கண்மலையாக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு பங்கை நீங்கள் உண்டாக்கி கொள்ளுங்கள். அப்பொழுது கர்த்தர் இந்த நாட்களிலே உங்களோடு கூட இருந்து இந்த மரித்த சரீரத்தை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். லாசரு மரித்து 4 நாள்கள், ஆனாலும் கர்த்தர் இந்த நாட்களிலே அதே லாசருவைத்தான் இந்த நாட்களிலே மறுபடியும் உயிர்த்து வாழ வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே தேவனிடத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுப்போமா இருந்தால் நம்முடைய சரீரத்திலே ஒரு உயிர் மூச்சியும் ஆவியிலே ஒரு அனலும் பலனும் இந்த நாட்களில் வருகிறதை பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தம் இன்றைய நாட்களிலே உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள். மாமிசம் இத்து போனாலும் சரீரம் அற்று போனாலும் நம்முடைய ஆத்மா தேவனிடத்திலே பங்குள்ளதாயும் தேவனை வாஞ்சிக்கிறதாயும் தேவனோடு இடைப்படுகிறதுமாய் இந்த நாட்களில் இருக்கும்படியாக தேவனிடத்திலே நாங்கள் திரும்புவோம். அதைத்தான் சங்கீதக்காரன் இந்த 73வது அதிகாரத்திலே 26வது வசனத்திலே சொல்லுகிறார், என் மாமிசமும் என் இருதயமும் மாண்டு போகிறது, தேவனே என்றென்றைக்கும் என் இருதயத்திலே கண்மலையும் என் பங்குமாய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் மாண்டு போனாலும் தேவன் நம்முடைய இருதயத்திலே பங்குள்ளவராய் இந்த நாட்களில் இருக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இன்றைக்கும் கூட இந்த நடத்துவாராக என்று
ஆண்டவரும் என் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமேன், ஆமேன்.